அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பொழுதுபோக்கு சம்பந்தமாக பல வீடியோக்குள்ளே நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு புதுசாக நீயா நானாக்கு போகிறதுக்கான முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதனுடைய இரண்டாவது பாகம் இந்த வீடியோவுக்கு அப்புறமா வரும். ஏன்னா அது பகலில் தான் நம்ம கால் பண்ணணும். அதை தாண்டி இன்னொரு செய்தி வந்து நம்ம அடுத்ததாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. விஜய் டிவி பற்றி தான் நம்ம பல நியூஸ் நம்ம சேனலில் நம்ம பேசியிருக்கோம். அதனால் அதை தான் நம்ம ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. அது என்னவோ தெரில, எனக்கு அது பேச பிடிக்கல அப்படின்னாலும் வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் தான் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காலப்போக்கில் இது எல்லாமே மாறிடும். சரி, ஓகே. என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் இருக்கிறதுலே ரொம்பவே ஃபேவரட்டான ஷோ அப்படின்னு ஒரு ஷோ இருக்குன்னா அது பிக் பாஸ். பிக் பாஸ் சீசன் 8 வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. சீசன் 9 வந்து இந்த செப்டம்பர் இறுதியில் துவங்கும். இதுக்கு நடுவில் இன்னொரு ஷோ வந்து நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷோவாக கடந்த 5 சீசனை முடிச்சுட்டு 6வது சீசனில் காலடி எடுத்து வைக்க போகிறாங்க. அது என்ன ஷோ? ரொம்பவே பிரபலமான, ரொம்பவே மக்கள் மத்தியில் ஃபேமஸான ஒரு காமெடி ஷோ. அப்படின்னா கலக்க போவது யாரெல்லாம் கிடையாது. அதை தாண்டி குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்துருக்கு. எல்லா மக்களும் அதை தவறாமல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, சமையல் நிகழ்ச்சி. அது சமையல் நிகழ்ச்சியில் புதுமையாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. சமைக்க தெரியாத ஒரு நபர் அவர் கோமாளியாகவும், சமைக்க தெரிந்த ஒரு நபர் வந்து குக்காகவும் போட்டு குக்கு சமைக்காம கோமாளி சமைச்சா எப்படி இருக்கும், ஒரு புதுமையான ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. குக்கு கைடு பண்ண கோமாளி சமைக்கணும். கோமாளிக்கு சுத்தமாக சமையலே தெரியாது. சுத்தமாக சமையலே தெரியாத ஒருத்தரை ஒரு டிஷ்ஷை வந்து செய்ய வச்சு ஜட்ஜஸ் கிட்ட வந்து அந்த டிஷ்ஷை கொடுத்து அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண வச்சு அதுக்கான மார்க்கை வாங்கி எப்படி அவங்க அந்த ஷோவில் வந்து சர்வை பண்ணுறாங்க. இதுதான் அந்த ஷோனுடைய ஒரு கான்செப்ட். இதில் ஏற்படக்கூடிய நகைச்சுவை இருக்குல்ல, இந்த காமெடியை தான் மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஷோ. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு அப்படியே மனசு லேசாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் விஜய் சித்து விலாகை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போக போக அது மாறுது. வர வர விஜய் சித்து விலாகில் வந்து காமெடி வந்து கம்மியாகி வேறு விதமான விஷயங்கள் வந்து அதில் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நிறையா விமர்சனங்களை வாங்கிட்டு இருக்காரு விஜய் சித்து. கூட இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அடிக்கிறது, மிதிக்கிறது, இதெல்லாம் நம்ம செந்தில் கவுண்டமணி பண்ணும்போது நம்ம பார்த்து சிரிச்சோம், ரசித்தோம், அது வேறு. பட் இப்போ வந்து கால சூழ்நிலை மாறும் பொழுது கூட இருக்கிறவங்களாம் காலால் எட்டி உதைக்கிறது, அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புரிதலில் அனந்தம்பியாக ஒரு பழக்கத்தில் அவங்க பண்ணுறாங்கன்னே நம்ம எடுத்துக்கிட்டாலும் வெகுஜன மக்கள் வந்து அதை பார்க்கும் பொழுது முகம் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பேசக்கூடிய இந்த 18+ கண்டென்ட்டு நகைச்சுவையை தாண்டி வேற மாதிரி வந்து பேச்சிலும் சரி நடவடிக்கையும் சரி வேற மாதிரி அங்கே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் விஜய் சித்து விலாக் மேலே இருக்கு. ஒரு ஷோ இப்படி நல்லா இருந்துச்சு, மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு பேரை வாங்கி இப்போ அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா மங்கிக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. மேபி ஃபியூச்சரில் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? இப்படி ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஒரு ஷோ இன்னமும் மக்கள் மத்தியில் நிலைச்சிருக்கு ஒரு டிவி சேனல் அப்படின்னா அது குக் வித் கோமாளி. அதை போன சீசனில் கெடுத்துருச்சு விஜய் டிவி. பிரியங்காவை உள்ளே போட்டு பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பிரியங்கா வந்த உடனே அங்கே ஷோவில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். மீடியா மெசன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் குக் வித் கோமாளியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சேனலுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. எல்லாமே சீசன் 5ல் நடக்குது, பிரச்சனை ஏற்படுது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சன் டிவிக்கு ஜம்ப் பண்ணுறாங்க. அங்கே டாப் குக்கு டூப் குக்குன்னு ஒரு ஷோவை பண்ணுறாங்க. அந்த ஷோ இந்த ஷோவை ஓவர்டேக் பண்ணுது. குக் வித் கோமாளி நிறைய விமர்சனங்களை தொடர்ச்சியாக வாங்குது. ஒன்று அந்த மீடியா மேசன்ஸினுடைய இடம் மாற்றம், இன்னொன்று பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு புதிய நிறுவனம் உள்ள வந்து முழுக்க முழுக்க பிரியங்காவுக்கு ஆதரவாக சில விஷயங்களை பண்ண அங்கே 4 சீசனாக கோமாளியாக இருந்து 5வது சீசனில் ப்ரொமோட் ஆகி ஆங்கராக வராங்க மணிமேகலை அவங்களுடைய வேலையை செய்ய விடலை. பிரியங்கா ரொம்பவே தடங்களாக இருக்காங்க, அவங்க சொல்கிறத செய்ய சொல்கிறாங்க, அவங்க என்னுடைய வேலையில் குறுக்கிட்டு என்னை கைட் பண்ணுறன்ற பேரில் என்ன வேலையை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மணிமேகலை வைக்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. பிரியங்காவுக்கு பணிஞ்சு தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நிறுவனம் சொல்லுது. மீடியா மெசன்ஸை தாண்டி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த புதிய நிறுவனம் சொல்லுது. இதை ஏற்காத மணிமேகலை என்னால் என்னுடைய சுயமரியாதையை விட்டு இங்கே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக விஜய் டிவியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேலையை திறந்துட்டு
வெளியில் வராங்க. வெளியில் வந்த மணிமேகலை சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை போட, அந்த வீடியோ வைரலாக அதை பற்றி ஒரு 4 பேர் பேச, அதில் பிரியங்கா மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்க, பிரியங்காவுக்கு ஆதரவாக விஜய் டிவிலேயே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து பிரியங்காவுக்கு முட்டு கொடுக்க, அவங்களுக்கு மறுபடியும் மணிமேகலை வந்து ஒரு வீடியோ போட, இப்படியே சண்டைகள் போய்கிட்டு இருந்துச்சு. மணிமேகலை பேச, இவங்க பேச, இவங்களை பற்றி. ஏன்னா பிரியங்கா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு மக்கள் மத்தியில் இன்னமும் இருக்குது. அதனால் பிரியங்காவுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ, முக்கியமாக இது எது வரைக்கும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா அவர்கள் வந்து பிரியங்காவுக்காக முட்டு கொடுத்து பேசுகிறாங்க. மணிமேகலை மேலே தான் குற்றம் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த சுனிதா சீசன் 8 வந்து எங்கே கலந்துக்கிறாங்க, நம்ம பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிறாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீ பிரியங்காவுக்கு இவ்வளோ சொம்பாடிக்கிறியா, பிரியங்காவுக்கு நீ சொம்படிச்சதுனால தான் உனக்கு பிக் பாஸ் வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி 3லேருந்து 4 வாரத்துக்குள்ளேயே சுனிதாவை வெளியில் மக்கள் ஏற்றுறாங்க. பிளான் பண்ணி சுனிதாவுக்கு வாக்களிக்காமல் ஸ்கெட்சு போட்டு மக்கள் தூக்குறாங்க. நீ என்னைக்கு வர, நீ நாமினேஷன்ஸ்க்கு மட்டும் வந்துரு, அடுத்த வாரம் ஒன்று நாங்கள் தூக்குறோமா இல்லையான்னு பாரு சொல்லி வச்சு சுனிதாவை வெளியேற்றினார்கள் மக்கள். ஸோ இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இருந்தாலும் கூட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதனோட ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகுறது. இது குக் வித் கோமாளியில் மட்டும் இல்லை, பிக் பாஸில் அதிகமாக நடக்கும். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சு சீசன் 5 ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. புதுசாக அந்த ஷோவில் மாதம்பட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வெங்கட் பட் சன் டிவிக்கு போகிறாரு, மீடியா மெசேஜ் கூட போகிறாரு. தாமு அவர்களை கூப்பிட்றாங்க, தாமு அவர்கள் போகலை. தாமு அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி விஜய் டிவியில் வைக்கிறாங்க. அவருக்கு கூடவே ஆதரவாக வந்து மாதம்பட்டி அவர்களை உள்ளே போடுறாங்க. மாதம்பட்டி அவர்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு ஏற்கனவே, மறுபடியும் இன்னொரு படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் கேட்ரிங்கை நடத்தக்கூடியவருடைய ஒரு மகன், ஃபேமஸான ஒரு நபர். அவரை தூக்கி ஜட்ஜாக போடுறாங்க. என்னமோ ட்ரை பண்ணாங்க, பட் அந்த அளவுக்கு அது சக்ஸஸை கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில், ஏன்னா குக் வித் கோமாளிக்கு 4 சீசனாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் காரணமாக மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க. இப்போ 6வது சீசனுக்கு குக் வித் கோமாளி அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஸோ எப்போ 6வது சீசன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி ஷக்கிலா அவர்கள் ஒரு வீடியோவில் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சீசன் 5 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பற்றி அவங்க கூட பேசியிருந்தாங்க. இந்த சீசன் 5 முடிஞ்ச பிறகு சீசன் 6 எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரீசெண்டாக மாதம்பட்டி அவர்களை வந்து பார்த்து பேசியிருந்தேன். அப்போ மாதம்பட்டி அவர்கள் வந்து எனக்கு சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே, அதாவது ஏப்ரல் மாதம் இறுதியில் இந்த குக் வித் கோமாளி சீசன் 6 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த முறை நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ரக்ஷன் அவர்கள் தான் வந்து ஹோஸ்டாக இருப்பார். இப்போ ரக்ஷன் கூட போன சீசனில் மணிமேகலை இருந்தாங்க, அது கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வின் எல்லாம் நம்ம வந்து ஹோஸ்டாக போடுறதுக்கு பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அஸ்வினுடைய நிலைமை எங்கே வந்து நிற்கிது பாருங்களேன். குக் வித் கோமாளிக்கு வராரு, அதன் மூலமாக ஃபேமஸ் ஆகுறாரு, அதுக்கப்புறம் ஒரு 2 படங்கள் நடிக்கிறாரு, ஒரு இசை வெளியீட்டு விழாவா இல்லை படத்தினுடைய ப்ரொமோஷன் டேவான்னு தெரில, ஒரு படத்தில் வந்து அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, நான் இது வரைக்கும் ஒரு 40 கதை கேட்டிருப்பேன், 40 கதையிலும் நான் தூங்கிட்டேன், நான் தூங்காமல் கேட்ட ஒரே கதை இந்த கதை தான் அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஓவராக அங்கே வாய் விட மொத்தமாக அவருடைய சினிமா கேரியரே முடங்கி போச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக பிரகதி அவர்கள் கூட சூப்பர் சிங்கரில் வந்து பிரகதி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க. அவங்களோட ஏதோ ஒரு ஆல்பம் சாங் பண்ணுற மாதிரி போஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. பிரகதிக்கும் அஸ்வினுக்கும் இடையே காதலா அப்படின்ற மாதிரியான ஒரு கிசு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருந்து அங்கே போனவர் மறுபடியும் எங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிறதாக சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டிங்க்கு வரப்போகிறாரு, ரக்ஷன் கூட வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று அஸ்வின் வரலாம், இல்லை என்றால் இப்போ ஃபேமஸாக வந்து விஜய் டிவியில் ஏஞ்சல் அப்படிங்கிற இன்னொரு ஒரு நபர் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் அந்த வாய்ப்புகள் வந்து இன்னும் ஜாக்லின் அவர்களுக்கு வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரியங்கா அவர்கள் பிக் பாஸ்குள்ளே போயிட்டு ரன்னரப்பாக இருந்து இன்னமும் விஜய் டிவியில் தான் அவங்க வந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜாக்லினுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். ஏற்கனவே அவங்க வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, விஜய்வா தான் உள்ளே வந்தாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சினிமா வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதில் தான் ஒரு பேர் கிடைச்சிது. ஆனால் அது முழுமை பெறாமையே அவங்கள வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்து அவங்க வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன்.
இருந்தாலும் அவங்க சினிமா நடிக்கணும், அது வேறு. ஸோ என்னுடைய தாட் இப்படி இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே குக் வித் கோமாளி சீசன் 6 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அது ஒரு 3 மாதம் ஓடும். இப்போ ஏப்ரல் இறுதியில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மே மாதத்தையே கணக்கு வச்சுக்கோங்க. மே, ஜூன், ஜூலை வரைக்கும் குக் வித் கோமாளி நடக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு 2 மாதத்தில் என்ன நடக்கும், பிக் பாஸ் சீசன் 9 நடக்கும். இதுக்கு இடையில சீசன் அல்டிமேட் வருமா, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லை, அல்டிமேட் இப்போது நடக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பதில். ஸோ இது ஒரு பக்கம் செய்தி. ஏன்னா குக் வித் கோமாளி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் இருப்பாங்க, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு செய்தி அடுத்த மாதம் இறுதியில் வருது. பிக் பாஸ் சீசன் அல்டிமேட்டை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை, ஷோ இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரே தகவல். இன்னொன்று, நம்ம நேரடியாக நீயா நானால பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம பண்ணுறோம். வெளிப்படைத்தன்மையாக, டிரான்ஸ்பரன்சியாக உங்ககிட்ட நான் வந்து அதை காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன நடக்குது, நம்ம போகிறோம், போய் அங்கே என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அந்த கால் அவங்க அட்டன் பண்ணணும். ஏன்னா போன வீடியோலேயே 2 நாளாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம நீயா நானாவுக்கு வந்து கால் பண்ணுறோம், அவங்க ஃபோனை எடுக்கலை. அடுத்த வீடியோவில் மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். எடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்டே பேசிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம், அவங்கக்கிட்ட கேட்போம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி வந்து நான் ஒரு 10 முறைக்கு மேலே கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் வந்து வெளிப்படையாக காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.